தமாமில் மதுரை ஸ்டைல் ஃபுட் சாப்பிட்றதுக்கு நாங்கள் வந்த பிளேஸ் தான் மதுரை ரெஸ்டாரண்ட். அதோட ஆம்பியன்ஸ் உள்ள எல்லாம் நல்லா இருந்துச்சு. ஓவர் க்ரௌடாக இருந்ததுனால நாங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. நீங்கள் கூபர் ஆர் தமாமில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஸ்பாட்டை மிஸ் பண்ணாதீங்க. நாங்கள் இவங்கக்கிட்ட கறி தோசை, கொத்து பரோட்டா, சிக்கன் கொத்து, மட்டன் கொத்து ரெண்டுமே ட்ரை பண்ணியிருந்தோம். அப்புறம் பன்னீர் தோசை ஆர்டர் பண்ணியிருந்தோம். அப்புறம் பரோட்டா, அப்புறம் செட்டிநாட் சிக்கன் கிரேவியும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். செட்டிநாட் சிக்கன் கிரேவி அண்ட் பரோட்டா டாப் நாச்சாக இருந்துச்சு. நீங்கள் இதுக்கு முன்னாடி மதுரை ரெஸ்டாரண்ட் ட்ரை பண்ணியிருக்கீங்களான்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அங்கே அதை முடிச்சுட்டு நேராக டீ ஷாப் ஒன்று சஜஸ்ட் பண்ணாங்க என் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட். அங்கே போயிட்டு மலாய் சாய் ஒன்று ட்ரை பண்ணியிருந்தோம். அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த பிளேஸ் பேர் வந்து சஃபா அல் மர்வா. அங்கேருந்து நேராக டக் பார்க் வந்துட்டோம். நானும் என் ஃப்ரெண்டும் கொஞ்ச நேரம் பேசிட்டு ஒரு வாக் போயிட்டு ஃபுல் க்ரௌடாக இருந்துச்சு பீச்சு. பார்க்கிங் கிடைக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கு 1 மணி மாதிரியே தெரியல. எல்லாருமே ரொம்ப ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. அப்புறம் எல்லாம் ஓரளவுக்கு டயர்டானதுக்கப்புறம் எல்லோரும் அங்கேருந்து கிளம்பிட்டோம். நீங்கள் நம்ம சேனலில் இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணி